தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாம் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். துற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பறையோ அவியாத அக்கினினால் சுட்டரிப்பார். ஆமென். என்னடி பண்ற? சாப்பாடு போடு, சாப்பாடு போடு, சாப்பாடு போடு. எல்லாம் மட்டன் குழம்பு எடுத்து சமைச்சு சொன்னா ரசத்தை வச்சிருக்கோம். ஆமா, நீ சம்பாதிக்கிறது உனக்கு மட்டன் குழம்பு தான் கேடு. ஒழுங்கா வேலைக்கு போறது இப்பதான் சம்பாதிக்கிறது வீட்டுல விட்டுக்கல. உனக்கு சாப்பாடு வேணும், மட்டன் வேணும், சாப்பாடு ரசத்துக்கே வழியில பக்கத்துல வாங்கி வச்சுக்காது. அதான் குடி கஞ்சா கஞ்சா பாக்க எல்லாம் பண்ணு. நீ பண்றதெல்லாம் அயோக்கியதுதான். உனக்கு மட்டன் வேணும். என்ன நீ வர நீ துண்ண வைத்தேன் சொன்னது தெரியாம ரசத்தை வர வச்சுட்டு தும்ராண்டி பெறா. குடிக்க கஞ்சி இல்லை, குடிக்க கஞ்சி இல்லை, புளியல் கூட சோறு இல்லை. நல்லா துண்டிருக்கா புளியல் கிடைக்கிற கொலையீட்டில் உட்காந்துட்டு வாட்டர் கொடுக்க வழியில வாட்டர் கொடுக்க வழியில அந்த ஓட்டைக்கில் வந்து ஆண்புள்ளி இதில் இருக்கணும். பிள்ளைகள் நல்ல ஸ்கூல்ல இருக்க முடியுதா? குடிக்காரங்கன்னா 4 பேர் பேசுறாங்க. அவள் பேசுவா சம்பாரம் மாதிரி கும்பர மாதிரி வாங்குறா. பேசுவா ரசமாட்டேன் அதை பண்ணி வந்து என்னன்னு சொல்லிட்டேன். நீ அடிச்சே வெளியில தொலைச்சு நீ அடிச்சே வெளியில தொலைச்சரியா ஊர் போய்யா நல்லாவே இருக்க மாட்டேன். போடி உங்க அப்பா வீட்டுல போயிட்டு 10,000 ரூபாய் அடுத்ததாக இஸ்ரவேலர் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டதால் யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததால் கர்த்தர் அவர்களை கானானியருடைய ராஜாவாகிய யாபீனுடைய கையிலே விற்று போட்டார். யாபீனுடைய சேனாதிபதியாகிய சிசரா இஸ்ரவேல் புத்திரரை 40 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் தெபொராளாகிய என் மூலம் யுத்தத்தை நடத்தி சிசராவையும் அவன் சேனையையும் முறியடித்தார். நான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கர்த்தரின் யுத்தத்தை நடத்தும் அளவிற்கு கர்த்தர் என்னை தைரியப்படுத்தினார். இதற்கு பின் தேசம் 40 வருஷம் அமைதியா இருந்தது. ஆமென். நான் தான் ராசரு. நான் ஆண்டவரை நேசிக்கின்றேன். நான் பரம ஏழை, அனாதை, எனக்கு யாருமே இல்லை. அடுத்த வேளை எனக்கு சாப்பாடு இல்லை, உடுத்த துணி இல்லை, படுக்க இடம் இல்லை. ஆனாலும் நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கின்றேன். அவரை துதித்து ஜெபித்து போற்றுவேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நிச்சயம் எனது உடல் புழுத்து அழிந்தாலும் என் இயேசு என்னை மீண்டும் உயிர்ப்பித்து பரலோக பாக்கியத்தை எனக்கு தருவார். பரலோக பாக்கியத்தை எனக்கு தருவார். இயேசு என்னை கைவிட மாட்டார். நான் இப்பொழுது குப்பை மேட்டில் கிடைக்கிறேன். ஆனால் மறுமையில் என் ஆண்டவரின் வீட்டில் பரலோக மகிமையில் இருப்பேன். காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பாகால் தேவதையை வணங்கினார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியர் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியர் அவர்களை சிறுமைப்படுத்தி ஒடுக்கின போது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் எனக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். அப்பொழுது நான் கர்த்தர் எங்களுடனே இருந்தால் ஏன் இவைகள் எல்லாம் எங்களுக்கு சம்பவிக்கிறது? மீதியானியர் எங்களை ஒடுக்குகிறார்களே என்று. அதற்கு கர்த்தர் உனக்கு இருக்கு இந்த பலத்தோட போ, மீதியானியர் கைக்கு இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சிப்பா என்றார். அப்பொழுது நான் என் தாப்பனுடைய பலிபீடத்தை உடைத்தேன். ஜனங்களை சேர்த்து கொண்டே மீதியானியருக்கு விரோதமாய் போய் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து வெறும் 300 பேரை கொண்டு பெரிய சேனையாகிய மீதியானியரை தோற்கடித்தேன்.
நான் மீன் பிடிக்கும் போது ஆண்டவர் இயேசு என்னை தேடி வந்தார். பெரும் அற்புதம் செய்தார். என்னை தொட்டால் மீன் பிடித்து என்னை மனுஷனை பிடிப்பவனாக மாற்றுவேன் என்றார். இயேசு செய்த எல்லா அற்புதங்களுக்கும் நான் சாட்சி. நான் தேவனை பரிபூரணமாக நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் கடலில் மேல் நடந்தேன். மீனின் வாயிலே வெள்ளி பணம் நட்டேன். ஒரு சமயம் உயிருக்கு பயந்து இயேசுவை 3 முறை மறுதளித்தேன். ஆனாலும் மனம் திரும்பி இயேசுவை நேசித்தேன். அவர் என்னை தேற்றி பரிசுத்த ஆவியை தந்த அப்போஸ்தலனாய் மாற்றினார். கிருபை பெற்றார். நீ கற்பதி ஆயிரம் குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்தாவி உன்மேல் வரும். உன்னிடத்தில் பிறக்கிற பரிசுத்த உள்ள உன்னதமான தேவபிள்ளை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. என் ஆத்துமா கர்த்தரை மைமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகருமாகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவாதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. என்னை இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு சிறைக்கையாக கொண்டு வந்தார்கள். என்னதான் நினைத்தாலும் நானே நாடரை விட்டு விலக மாட்டேன். அவரே நேசித்து அவருக்கு உண்மையாய் வாழ்வேன். ராஜாவை தவிர வேறு ஒருவர் 30 நாட்கள் கும்பிடக்கூடாது என்று கட்டளை உள்ளது. ஆனால் நான் பயப்பட மாட்டேன். என் உயிரை போனாலும் சிங்கிகள் என்னை போட்டாலும் நான் என் ஆண்டவை தவிர யாரையும் மனமும் என் முன்னரை தப்பிட விட மாட்டேன். கர்த்தர் பாவங்களை மன்னிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே வனாந்திரத்திலே ஒருவர் சாத்தம் போடுகிறான். தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவர் செல்ல பாதையை செம்மைப்படுத்துங்கள். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். கோடலான வழிகளில் நேராக்கப்படும். அப்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்யட்டும்? தீயன் பாம்பு குட்டிகளே, நாங்கள் என்ன வேண்டும்? நாங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லும். உங்களிடம் 2 உடை இருந்தால் உடை இல்லாத ஒருவனுக்கு ஒன்றை கொடு. உணவு இருக்கிறவன் அதை பயந்து விடு. முதலை போயிடும். ஆலயத்தில் உள்ள விடுறாங்க. விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். அவர் கையில் இருக்கிறது. அவர் கோதுமையை கலந்துட்டு சேர்ப்பா, பதரையும் அவியாராக்கி சுட்டரிப்பார். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அது மகிமை பூவை போலவும் இருக்கும். மூடி வைக்காமல் விளக்கு தட்டின் மேல் வைப்பார்கள். எல்லாருக்கும் தெரியும். வெளிச்சம் கொடுக்கும்.